ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்கள்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். சந்தியாவோட இருக்கிற எல்லா ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸும் இப்போ காட்டுக்குள்ள ட்ரைனிங் போறாங்க. அதே காட்டுக்குள்ள இப்போ தீவிரவாதிகளுமே இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் கௌரி மேடமை எப்படியாவது நம்ம கிட்னாப் பண்ணிடணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அடுத்ததா ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் பண்ண சொல்லி கௌரி மேடம் சொல்றாங்க. எல்லார் கையிலையும் தனித்தனியா மேக்னெட்டிக் காம்பஸ் கொடுக்குறாங்க. அது காமிக்கிற டைரக்ஷனை வச்சு கரெக்டா அவங்களோட டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் இப்போ ஒரு பிளான் பண்றாரு. சந்தியா இந்த டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் லீடிங் பொசிஷனுக்கு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சந்தியாவோட மேக்னெட்டிக் காம்பஸோட டைரக்ஷனை மாத்தி வச்சிடுறாரு. இருந்தாலுமே சந்தியா ரொம்ப கிளவரா மூவ் பண்ணி அந்த டாஸ்கையுமே வின் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல சந்தியாவோட மேக்னெட்டிக் காம்பஸை மாத்தி வச்சது அப்துல் தான் அப்படின்ற உண்மை கௌரி மேடம்க்கு தெரிய வருது. அப்துல்லா இந்த டீமை விட்டே வெளியில போக சொல்றாங்க. ஆனா சந்தியா அப்துல்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் அப்துல்லா மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கௌரி மேடம் அப்துல்கிட்ட சொல்றாங்க, சந்தியாவுக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்துல்மே அவர் பண்ண தப்ப இப்ப உணர்றாரு. சந்தியா எவ்வளவோ ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களால கன் ஷூட்டிங் மட்டும் ப்ராப்பரா பண்ண முடியவே இல்லை. அப்துல் இப்போ சந்தியாவுக்கு கன் ஷூட் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல இப்போ சந்தியாவை கௌரி மேடம் அப்படின்னு நினைச்சிட்டு தீவிரவாதிகள் தவறுதலா கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து சந்தியா ரொம்ப கிளவரா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. அப்போதான் சந்தியாவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த தீவிரவாதி கேங்ல ஒரு ஆள் இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆபீசர்ஸ்லயே இருக்கிறாங்க அப்படின்றது. யார் அப்படின்றத சந்தியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சந்தியாவோட ஃப்ரெண்டு ஜோதி தான் அப்படின்றதையுமே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளேயே இப்போ தீவிரவாதிகள் கௌரி மேடமை கடத்திட்டு போயிடுறாங்க. கௌரி மேடமை எப்படியாவது நம்ம மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சந்தியா முடிவு பண்றாங்க. ஜோதியோட தலையில இப்போ சந்தியா கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. நீ இப்போ ஒரு ஆபத்தான நிலைமையில இருந்த அப்படின்னா உன்னோட கேங்குக்கு நீ எப்படி சிக்னல் கொடுப்ப, அந்த மாதிரி சிக்னல் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஜோதியுமே இப்போ சிக்னல் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகள் கேங் இப்போ ஜோதிக்கு ரிப்ளை பண்றாங்க. அந்த சவுண்ட் இருக்கிற டைரக்ஷன் பார்த்து கரெக்டா சந்தியா போறாங்க. சந்தியாவுக்கு துணையா அப்துல், சேட்டன் 2 பேருமே போறாங்க. ஒரு வழியா கௌரி மேடம் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க சந்தியா. தீவிரவாதி ஹெட் இப்போ கௌரி மேடம் ஷூட் பண்ண போறா. ஆனா கரெக்டா சந்தியா அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஜோதி சொல்றாங்க, உன்னால கௌரி மேடம் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரி மேடம் இப்போ ஜோதி ஷூட் பண்றதுக்காக போறாங்க. இந்த டைம்ல கன் கரெக்டா சேட்டன் கையில இருக்குது. ஜோதி சொல்றாங்க, கண்டிப்பா உங்களால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சேட்டன் சொல்றாரு, என்னோட காதலா கடமையான்னு வரும்போது நான் கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜோதிய சேட்டன் ஷூட் பண்ணிடுறாரு. கௌரி மேடம் அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. சந்தியாவை ரொம்ப ஸ்பெஷலா பாராட்டுறாங்க. அடுத்ததா ஃபைனலா நடக்கிற ஃபங்க்ஷன்ல சந்தியாவுக்கு பெஸ்ட் கேடருக்கான ட்ரோஃபியுமே கொடுக்குறாங்க. கௌரி மேடம் சொல்றாங்க, சந்தியாவுக்கு இந்த ட்ரோஃபி மட்டும் கிடையாது, அவங்களோட சொந்த ஊர்லயே போஸ்டிங் வாங்கிட்டு சந்தியா போக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரவணனுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நான் இந்த ட்ரோஃபியை என் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட அவர் தான் என் மேல அதிக அளவுல நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன மோட்டிவேட் பண்ணதுனாலதான் என்னால இந்த ட்ரோஃபியை வின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அப்துல் இப்போ சந்தியாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. கங்க்ராச்சுலேஷன் சந்தியா, இந்த ட்ரோஃபி உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு டிசர்வான பர்சன் தான் நீ அப்படின்னு சொல்றாரு. என்னோட வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையும் நான் மட்டும்தான் வின் பண்ணணும், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு எல்லா நாள்லயும் நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் மனிதாபிமானத்துல எந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றத யோசிக்க நான் தவறிட்டேன் சந்தியா அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னோட பலவீனத்தை தோக்கடிச்ச, உன்னோட பலத்தை நம்புன, அதனாலதான் உன்னால இந்த ட்ரோஃபியை வின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. சந்தியா, சரவணன் 2 பேருமே இப்போ தென்காசிக்கு கிளம்பி போறாங்க. சரவணனோட ஃபேமிலியும் அவங்களோட ஊர் மக்களும் சந்தியாவுக்கு கோலாகல வரவேற்பு கொடுக்கறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.